இன்னொரு டாஸ்மாக் குடிகாரன் வந்து எங்க மோதிரத்தை அடிச்சிட்டு அந்த போயிட்டான். திருட்டு அட்டாக்ல சொர்க்கத்தோட எங்களுக்கு இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு கண்ணா. அதனால நாங்க இங்கேயே இருந்துட்டோம். மோதிரம் தொலைஞ்சு போனதுக்கு நீங்க பூமியில இருக்கிறதுக்கு லிங்கே இல்லையே சுவாமி. நீ ஜெகதல பிரதாபன் அதிலோக சுந்தரி படம் பார்க்கலையா கண்ணா? பார்த்தேன் சாமி. ஸ்ரீதேவிக்காக 50 ரூபாய்க்கு பார்த்தேன். அதுல ஸ்ரீதேவி எதுக்காக பூமியில இருந்தாங்க பக்தா? மோதிரம் தொலைஞ்சு போனதுனால பூமியிலே இருந்துட்டாங்க. நாங்களும் அதே காரணத்தினால தான் இருந்துட்டோம். நாங்க வெளியில தங்கனா பிரச்சனை வரும்ல பக்தா. அதனால தான் உன் மருமகன் போய் சொல்லி அந்த வீட்லயே செட்டில் ஆயிட்டோம். ஆஹா, முட்டாள். தெய்வங்களுக்கே மாமா ஆயிட்டேன். என் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிருச்சு சுவாமி. அது சரி, நீ ஏன் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்திருக்க? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் என் தலைவிதி. சுப்ராஜ் MA LLBன்னு சொன்னா எங்க தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சமையல்காரன்னு சொல்லி வேற ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அவனுங்களுக்கு சமையல்காரன் தேவைன்னு எனக்கு எப்படி தெரியும் சாமி? நாங்க தெய்வங்கள்ன்ற ரகசியத்தை யார்கிட்டயும் அதை சொன்னேன்னு வச்சுக்க, உன் கபால வெடிச்சு 1000 துண்டுகளா செதறி. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சாமி. எனக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் பெப்பன்னு போட்டு புதைச்சுக்குவேன் சாமி. அப்படியே பண்ணிடுற ஐயர. சந்தோஷம். பெரிய பங்கடா. என்னடா பாண்டி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. என்ன நடந்தது? வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தமா, அன்னைக்கே கல்யாணம். எதிரிய மேல பாம்பு போட்ட மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்குடா. இப்ப எதுக்காகடா குத்துன? ஏதோ உங்களுக்கே கல்யாணமாக போற மாதிரி சந்தோஷப்படுறீங்க. அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் உடம்புக்கு ஆகாது. சந்தோஷம் வந்தா கூட அழுவணுமாடா? அதுவும் உடம்புக்கு ஆகாது. சந்தோஷமா இருந்தாலும் அழுகையா இருந்தாலும் பேலன்ஸா இருக்கணும். அண்ணா கங்க்ராட்ஸ்ண்ணா. உன்கி ஷாதி தேரி பர்பாதி. உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேட்டா விரும்பாண்டி. டேய் லாயர் சார், சொல்லுங்க சார். கல்யாண வேலையெல்லாம் நீங்க தான் பொறுப்பா பாத்துக்கணும். ஏ டப்பா பையல சார், டப்பான்னு கூப்பிடாதீங்க சார், அது ஒரு மாதிரியா இருக்கு. டப்பாவை டப்பான்னு கூப்பிடுறதுல தப்பு என்னடா இருக்கு? டப்பா பையல. டேய், அண்ணன் கல்யாணத்துல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எதுவும் இல்லைன்னு சொல்லாம எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தினா பாப்பா கிளம்பு. இந்த 4 நாளைக்கு கத்தி பாம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு பூவை கையில எடுத்துக்கங்க. டெக்கரேஷன் சும்மா பட்டே. யாரோட சமாதிக்கு? என்னம்மா புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? அடுத்த வாரம் உனக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம்மா. கன்ஃபார்மா அடுத்த வாரம் தான் கல்யாணம். ஆனா எனக்கும் உன் பிள்ளைக்கும் கிடையாது. எனக்கும் ஏன் ஆளுக்கும். ஓலா எவண்டி அவன்? என் லவர். அவன் வருவான். நீ பாத்துட்டு இருக்கும் போதே உன் கண்ணு முன்னாடியே நீ குறிச்ச முகூர்த்தத்திலேயே என் கழுத்துல தாலி கட்டுவான். என் இடத்துக்கு வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கழுத்துல தாலி கட்டுவானா? எவனாவது தடுத்தா அவனை வெட்டிட்டு அப்புறம் தாலி கட்டுவான். சரி, இப்ப என்னங்கற? உன் லவ்வர் வந்து அண்ணனை வெட்டிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா? சரி, வர சொல்ல அவனை. யார் ஆம்பளைன்னு தெரிஞ்சுக்குவோம். அவன் வந்தானா இவங்க எல்லாருக்கும் சங்கதான். தடா, இங்க இருக்கிறவங்க என்ன கையில வளையல போட்டிருக்காங்க. அவன் ஒத்தையாளு. அவன் எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு வெட்டுவாரு எங்க அண்ணன். கரெக்டானே? அந்த பொடி பையல நான் தேடி போகணுமா? பாத்தியா என் லவ்வர்னா எவ்வளவு பயம் வருதுன்னு? பயமா? எனக்கா? உனக்கு தான். சேகர் சொன்ன மாதிரி அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அது ஓ முன்னாடி கொண்டு வந்து போட்டு சூப்பர்னா அவனை வெட்டிட்டு அதுக்கப்புறமா தாலி கட்டுற. தூள்னா தூளோ தூளு. வீரபாண்டி அண்ணனுக்கு, விப்பி அண்ணனுக்கு, விப்பி அண்ணனுக்கு, விப்பி அண்ணனுக்கு, விப்பி அண்ணனுக்கு, விப்பி அண்ணனுக்கு. அவனை கண்டுபிடிக்கணும்னா வேளச்சேரி குருநானக் காலேஜுக்கு போகணும். அவன் அங்கதான் இருப்பான்னு உனக்கு எப்படியா தெரியும் லாயரு? அதான் லாங்கிறது. அந்த பொண்ணு எங்க படிச்சாலோ அவளோட லவ்வரும் அங்கதான் இருக்கணும். டேய், 4 பேர் போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. டேய், 4 பேரும் ஒரே குத்துல செத்து போயிடுவீங்க. நீங்க வேட்டையாட போறது புலிய. அவன் புலின்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் லாங்கிறது. லவ் பண்ற ஒவ்வொருத்தனும் புலிய விட பவர்ஃபுல். மினிமம் ஒரு 50 பேர் அனுப்பி வைங்க. அவனை அடிக்க முடியலன்னா தூக்கிட்டாது வருவாங்க. இதுதான் லாங்கிறது. அட பாவிகளா, எனக்கே தெரியாம இது என்ன லவ் ஃபிட்டிங் சுவாமி? இது லவ் ஃபிட்டிங் இல்ல, பப்பியாலை சுப்பி லவ் ஃபிட்டிங். சுவாமி, இந்த பக்தை ஒரு பக்தனை லவ் பண்ணிட்டா. அதனால அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணி இந்த மேரேஜை நடத்தணும்னு நம்ம ஜெட்லி ஜாக்கி சான் பிளான் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி? கர்த்தா கர்மா கிரியா எல்லாமே என் நண்பன் தான் பக்தா. உங்க நண்பர் கர்த்தா,
அவருக்கு கர்மம். கிரியா நீதான். சுவாமி, பக்தா, உங்களை மாதிரி சுவாமிகளோட நான் கலந்துக்கிறது நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்சேன் புண்ணிய. சுவாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மொக்க மொக்க. சரி கமா பதனிசா கமான் கமான். என்னடி கதவு சாத்துற? ஜாலியா உன்னை ரேப் பண்ணலான்டா. யாராவது பார்த்தா தப்பா போயிடும் நந்து என் பேச்சுக்கு. மரியாதையா ஒத்துழைப்பு கொடு, இல்லைன்னா அவனை கிள்ளுவேன், ஆ? கடிப்பேன். ஆ? ஐ. ஐயோ. என்ன கொடுமை சுவாமி இது? இது கொடுமை இல்ல, பரிகாரம். அந்த பக்தை நம் சுவாமிக்கு சேவை செய்கிறாள். இந்த டைப் சேவை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. தாய்லாந்துல அப்படிதான் கண்ணா. சுவாமி, என்ன ஒரு தடவை தாய்லாந்து கூட்டு போங்க. இந்த மாதிரி சேவையை நானும் செஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இந்த விஷயத்தை பத்தி வெளியில போய் சொன்னா என் தலை வெடிச்சு 100 துண்டாயிடும், அவ்வளவுதானே? இல்லையா? மூவ். ஓகே. புலிக்கு வேட்டையாடி சாப்பிட்றதுல தான் மஜாவா இருக்கும். இந்த புலிக்கு விளையாடவும் தெரியும், வேட்டையாடவும் தெரியும். அங்க விளையாட்டு, இங்க வேட்டை. கல்யாணம் நெருங்க நெருங்க என் பிள்ளைக்கு உடம்பு மேல அக்கறை வந்துருச்சுடா. அம்மா, இவன் கத்தியால குத்துறானா ஊசியால குத்துறானான்னு தெரியலையே. மறுபடியும் ஏன்டா குத்துன? புகையும் உடம்புக்கு கெடுதல், பகையும் உடம்புக்கு கெடுதல். என் புள்ள மேல நான் ஏன்டா பகை வைக்க போறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத முழுங்க. ஒண்ணு பண்ணு, இதுல போட்டுடு, மிக்ஸில போட்டு அரைச்சி மோரா நினைச்சு நான் குடிச்சிடுறேன். ஐயோ, ஏதோ டப்பா வந்திருக்குங்க. இங்க வை. என்னடா இருக்கு இதுல? அண்ணனுக்கு கல்யாணம் இல்ல, அதான் கிரீட்டிங் கார்டு அனுப்பிச்சிருப்பாங்க. என்னடா ஒரே சிவப்பு எழுத்துல எழுதிருக்கானுங்க? எவனோ கிறுக்கி அனுப்பியிருக்காங்கயா. இது கிறுக்கி அனுப்புனது இல்லையா, வெட்டிங் இன்விடேஷன். நந்து வெட்ஸ் சந்துரு 6 மணிக்கு வராங்களாம். 6 மணிக்கு என்னடா, 6 நாளைக்கு முன்னாடியே வந்து தங்க சொல்லுவா. எம்மா, மறுபடியும் எதுக்குடா குத்துன? மேட்டர் அது இல்ல. மேட்ரு இல்ல, நான் கூட குத்துவியா? மேட்டர் தெரிஞ்சா பிபி இன்னும் ரைஸ் ஆயிடும். இன்னும் 6 நாள்ல நந்துவுக்கும் சந்திரவுக்கும் கல்யாணம்னு எழுதி இருக்கு. நந்து சந்துரு யாரா? நந்துனா நான் தான், சந்துருனா எல்லாம். நீ ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்துக்கே எங்க கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு அனுப்பியிருக்கோம். அவனை தேடி நம்ம அனுப்புற சிங்கங்கள்லாம் எங்க போயிருப்பாங்க? எல்லாரும் டிக்கெட் வாங்கிருப்பானுங்க. டிக்கெட்டா? அப்படின்னா டிக்கெட்னா கோவிந்தா கோவிந்தான்னு அர்த்தம். அண்ணா, பொண்ணோட கோவத்தை காட்ட வேண்டியது நந்தினி புருஷன் மேல. என்னடா சொல்ற? அதானா உன் புருஷன் மேல. அதானா நம்ம எதிரி சந்துரு மேல. பொண்ணை வெறுப்பேத்தி உன் கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணணும்னு பாக்குறா. கொஞ்சம் கூட இடம் கொடுத்துறாத. அவன் தில்லானவனா இருந்தா என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவான், போட்டு தள்ளிடு. இல்லன்னா ஃபுல் ஹாப்பி. ஏ புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பன்னாடும் கங்கை மலர் தோட்டங்களே. சுவாமி, எங்க பார்த்தாலும் விளக்கா இருக்கு. இன்னைக்கு ஏகாதசி முதல் நாள் சுவாமி. என் பூஜையை ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. இருபக்த அர்ஜென்ட். அதுக்கு அப்புறம் போலாம் சாமி. சரி, சீக்கிரம் செய்ய. ஜெயிட்டா சாமி. தாய்லாந்து சுவாமியை நமஹ. மேல. ஜெட்லி ஜாக்கிச்சான் நமஹ. சொல்லு. சோனிஜாய நமஹ. ஓம் குச்சாயமுக நமஹ. சுவாமி சொல்லு. ஒரு தடவை கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னு நாக்கா காட்டுங்க சாமி. எதுக்கு பக்தா? காட்டுங்க சாமி. இம்சடா இவனோட. ஏடா பாவி, கொலை பாக்குறியா?
என்னடா பண்ண போற? டோனிடா தேங்காயே வாங்கிக்க மண்டையில விட்றா, 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 விட்றா.